எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்ல வேட்பாளர்கள் நிலவரம் பத்தி பார்க்க போறோம். வேட்பாளர்களுக்கு எந்த மாரியான சொத்துக்கள் இருக்கு? அவங்க எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க? அவங்களோட வெற்றி வித்தியாசங்கள் எப்படி இருக்கு? அப்படிங்கிற ஒரு காணொளி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம இப்ப பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காரைக்கால் வடக்கு. காரைக்கால் வடக்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சட்டப்பேரவை பொறுத்தளவுக்கு 2 தேர்தல் தான் பார்க்க போறோம். அதுல 2016, 2021 பார்க்கலாம். 2016 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிஆர்என் திருமுருகன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 13,139 வாக்குகளும் 49.40% பெற்றிருக்காரு. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் எம்பி ஓமலிங்கம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 9,841 வாக்குகளும் 37% பெற்றிருக்காரு. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் ஆர்பி சந்திரமோகன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 2,129 வாக்குகளும் 8% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் பிஆர்என் திருமுருகன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இது என்னோட பேரு. 12,704 வாக்குகளும் 45-30% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏபி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 12,569 வாக்குகளும் 44.80% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அனுஷியா அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் சார்பில் போட்டிட்டு 1,214 வாக்குகளும் 4.3% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து காரைக்கால் வடக்கு சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 4 வேட்பாளர்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் வந்து அடிப்படை உள்கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லா மக்களும் விரும்புகிறாங்க. குடிநீர் மற்றும் சுகாதார வசதி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி தரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அடுத்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இன்னும் வந்து கொஞ்சம், ஏன்னா இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தொழிற்சாலைகள் அமைத்து மிகப்பெரிய அளவில் வேலை வாங்கி தரணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அடுத்து சுகாதார வசதிகள் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படாத இருக்கணும். பொது வசதிகள் வந்து, அதாவது இந்த தண்ணீர் வசதி, அந்த மாதிரி குடிநீர் தட்டுப்பாடு எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வரப்போகும் வேட்பாளர்கள்ல மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாரும் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புறாங்க. அந்த வகையில என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பிஆர்என் திருமுருகன் மீண்டும் போட்டியிடுறாரு. அவருக்கு 54 வயது ஆகுது. அவர் வந்து பிஏ படிச்சிருக்காரு. அவர் வந்து பிசினஸ் என்டர்பிரைனராக இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 50% இருக்கு. 37 கோடி சொத்து அசட் பார்த்தீங்க அப்படின்னா 37,22,00,000 வச்சிருக்காரு. கடன் 1,76,000 இருக்கு. வருமானம் 1,91,00,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 2 இருக்கு. அரசியல் அனுபவம் 25 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் ஏஎம் ரஞ்சித் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29 வயது ஆகுது. பிடெக் படிச்சிருக்காரு. சுயதொழில் பண்ணிட்டு இருக்காரு. 45% இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. 2,49,00,000 அசட் வச்சிருக்காரு. கடன் 25 லட்சம் வச்சிருக்காரு. வருமானம் 21,10,000 கணக்கு காட்டியிருக்காரு. 21,02,000 காட்டியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 5 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அனுசையா மீண்டும் போட்டிடுறாங்க. அவங்க 40 வயது ஆகுது. பட்டதாரி, இல்லத்தரசியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 20% வெற்றி வாய்ப்பு இருக்கு. 49,31,300 சொத்து வேல்யூ வச்சிருக்காங்க. கடன் வந்து 11,44,000 இருக்கு. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கம் எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 9 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் வயது 36ஆவது. டிசிஏ படிச்சிருக்காரு. சுயதொழில் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 25% இருக்கு. அவரோட சொத்து மதிப்பு 61,78,000 சொல்லியிருக்காரு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் 4,89,000 போன வருடம் 2024-25 காட்டியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 2 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து காரைக்கால் தெற்கு சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம். அந்த வகையில் நம்ம 2 தேர்தல் பார்க்க போகிறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்றதுல ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே சார்பில் கேஏயு ஆசனா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 11,104 வாக்குகளும் 46.70% பெற்றிருக்காங்க. அடுத்து டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா நசீம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 11,084 வாக்குகளும் 46.60% பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் சார்பில் சுரேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 393 வாக்குகளும் 1.7% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டிஎம்கே நாசிம் அவர் மீண்டும் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 17,401 வாக்குகளும் 71.80% பெற்றிருக்காரு. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் அசீனா மரேக்கர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 5,367 வாக்குகளும் 22.20% பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மேரி அதுவன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 699 வாக்குகளும் 2.9% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 காரைக்கால் தெற்கு சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது கடலோர மாவட்டங்களில், கடலோர பகுதிகளில் இருக்க காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, மீனவர்கள் நலன் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மீன்பிடி தடைக்காலங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உரிய நிவாரண நிதி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத உயர்த்தி தரணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் அவங்க கேட்குறாங்க. உள்கட்டமைப்பு வந்து இந்த தொகுதிகளில் வந்து உள்கட்டமைப்பு, அதாவது
வீடு வசதி, தண்ணீர் வசதி இந்த மாரி வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. வேலைவாய்ப்பு வந்து இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு தேவை அப்படிங்கிறாங்க. கல்வி மற்றும் மருத்துவம் வந்து கொஞ்சம் மேல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சுற்றுலா மேம்பாடு இது ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. ஏன்னா பீச் இருக்க காரணத்தினால, சுற்றுலா தலமா இருக்க காரணத்தினால சுற்றுலா தலங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பாடா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் விரும்புறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிஜேபி சார்பில அருள்முருகன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவருக்கு 59 வயது ஆகுது. எம்இ படிச்சிருக்காரு. பொறியாளரா பணியாற்றிட்டு இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 40% இருக்கு. சொத்து 3,49,60,000 சொல்லியிருக்காரு. கடன் 72,35,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 6,97,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு. அரசியல் அனுபவம் 30 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிஎம்கே சார்பில் இந்த தடவை சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற நசீம் அவர்கள் தான் போட்டிடுறாரு. அவருக்கு 63 வயது ஆகுது. பிஏ படிச்சிருக்காரு. அவர் பொலிட்டீஷியனா தான் அரசியல்வாதியா தான் முழு நேரமும் இருக்காரு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு 65% இருக்கு. சொத்து 1,25,20,000 இருக்கு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் 6,32,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 2 இருக்கு. அரசியல் அனுபவம் 35 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேரி அத்வான் அவர் தான் மீண்டும் போட்டியிடுறாரு. அவர் 47 வயது ஆகுது. 12வது படிச்சிருக்காரு. சுயதொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெற்றி வாய்ப்பு 10% தான். சொத்து 2,54,00,000 இருக்கு. கடன் வந்து எதுவும் இல்லை. வருமானம் 6,98,450 சொல்றாரு. கிரிமினல் வழக்கு 0, அதாவது எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 5 வருடங்களுக்கு மேல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் கேயு அசானா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்களுக்கு 71 வயதாவது. படிப்பு அவர் வந்து படிக்கல. அரசியல்வாதியாக இருக்கிறாரு. வெற்றி வாய்ப்பு 20% இருக்கு. சொத்து 78,53,443 இருக்கு. கடன் வந்து எதுவும் இல்லை. வருமானம் 2,45,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு. அரசியல் அனுபவம் 30 வருடங்களுக்கு மேல் இருக்கு. ஏன்னா இவர் வந்து போன தடவை வந்து இதுல ஏடிஎம்கேல நின்றுருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெடுங்காடு சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சந்திர பிரியங்கா அப்படிங்கிறவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க 8,789 வாக்குகளும் 34.50% பெற்றிருக்காங்க. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் மரியமோட்டா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 7,695 வாக்குகளும் 30.20% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் ஜி பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2,957 வாக்குகளும் 11.60% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு மீண்டும் சந்திர பிரியங்கா என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 10,774 வாக்குகளும் 40.60% பெற்றிருக்காங்க. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் மரிமுத்து அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 8,560 வாக்குகளும் 32.30% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் டாக்டர் விக்னேஸ்வரன் அப்படிங்கிறவர் 5,606 வாக்குகளும் 21.10% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நெடுங்காடு சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட தேவைகள்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி வந்து விவசாயம் சார்ந்த துறைகள், விவசாயம் சார்ந்த நிலங்கள் அதிகமாக இருக்க காரணத்தினால வேளாண்மை மேம்பாடு இருக்கு. வேளாண்மை மேம்பாடு, அதாவது ஒழுங்கு சந்தை விற்பனைக்கு உகந்த சந்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறாங்க. அடுத்து உள்கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வேலைவாய்ப்பு வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க விரும்புறாங்க. கல்வி மற்றும் சுகாதாரம் மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் இந்த தொகுதி மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெறும், அதாவது சந்திர பிரியங்கா அவங்க கடந்த 2 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து யார் வெற்றி பெற்று வந்தாலும் சரி, அதே மாதிரி கொஞ்சம் மேம்பாடான இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் சந்திர பிரியங்கா மீண்டும் போட்டிடுறாங்க. 37 வயதாகுது. 10வது படிச்சிருக்காங்க. அரசியல்வாதியாக தான் இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு 55% இருக்கு. சொத்து 5,22,00,000 இருக்கு. கடன் 90,20,000 இருக்கு. வருமானம் 12,91,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 12 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் தினேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 42 வயதாவது. எம்பிஏ படிச்சிருக்காரு. பொறியாளராக பணி செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு 40% வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்பு இருக்கு. சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 50,78,000 இருக்கு. கடன் 1,14,000 இருக்கு. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கம் எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 10 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் விக்னேஷ் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. 33 வயதாகுது. 10வது படிச்சிருக்காரு. ஆட்டோ ஓட்டுநராக இருக்காரு. வேலை வாய்ப்பு 10% இருக்கு. சொத்து 5,62,200 இருக்கு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கம் எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 5 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் காமராஜ் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 39 வயதாகுது. எம்பிஏ படிச்சிருக்காரு. விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 15% இருக்கு. சொத்து மதிப்பு 8,74,000 இருக்கு. கடன் 8,27,000 இருக்கு. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கு வந்து ஒரு
ஒரு வழக்கு இருக்கு. அரசியல் அனுபவம் 2 வருடங்களுக்கு மேல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முக்கியமான தொகுதி என்னோட ஆசான் இருக்கிற ஒரு தொகுதி என்னன்னா, திருநள்ளாறு சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்க்கலாம். எனக்கு சனி பகவான் மிக அளவுல பிடிக்கும். அவரால தான் இந்த நீதி நேர்மைலாம் மிகப்பெரிய அளவுல நான் வந்து நம்புறேன். ஸோ இங்க இருக்கிற தொகுதி மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அவரோட ரசிகரா இருப்பாங்க. நான் மிகப்பெரிய ரசிகன் இந்த காணொளி மூலமா அவரை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில திருநள்ளாறு சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பொறுத்தளவுக்கு 2016, 2021 பார்க்க போறோம். 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில கமலக்கண்ணன் அப்படிதான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 13,138 வாக்குகளும் 51.30% பெற்றிருக்காரு. அடுத்து அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பிஆர் சிவா அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 10,263 வாக்குகளும் 40.10% பெற்றிருக்காரு. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தெய்வமணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6,261 வாக்குகளும் 4.9% பெற்றிருக்காங்க. அடுத்து 2021 சார்பில் பிஆர் சிவா இண்டிபெண்டா போட்டிட்டு 9,796 வாக்குகளும் 36.70% பெற்றிருக்காரு. அடுத்து பிஜேபி சார்பில் எஸ் ராஜசேகரன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 8,416 வாக்குகளும் 31.50% பெற்றிருக்காங்க. இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் கமலக்கண்ணன் மீண்டும் போட்டிட்டு இருக்காரு. அவர் 7,731 வாக்குகளும் 29% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, திருநள்ளாறு சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர் நிலவரங்களை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் 4 வேட்பாளர்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து உலக புகழ்பெற்ற சனீஸ்வரர் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலோட உட்கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இன்னும் வந்து மேம்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு வர மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மருத்துவ வசதி கம்மியாக இருக்குது. ஸோ மருத்துவ வசதிகள் வேணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கே விவசாயம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ விவசாயிகளுக்கு தேவையான ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. தொழில்துறை வளர்ச்சியும் இந்த இடத்துல வந்து சிறு சிறு தொழிற்சாலைகள்லாம் அமைத்து மிகப்பெரிய அளவில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து இந்த தொழில்கள், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இருக்குது. ஸோ காரைக்கால் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய நெருக்கமாக இருக்குது. இது புதுச்சேரியே நெருக்கமாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு இது கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற கோவில் சார்ந்த இடத்துக்கு நிறைய பக்தர்கள் வந்து போகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வர காரணத்தினால கட்டமைப்பு வசதிகள் இன்னும் கொஞ்சம் மேம்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் விரும்புகிறாங்க. அந்த வகையில் இந்த இடத்துல பிஜேபி சார்பில் ராஜசேகரன் மீண்டும் போட்டிடுறாரு. அவருக்கு 58 வயது ஆகுது. பிஎஸ்சி படிச்சிருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் என்டர்பிரைனராக இருக்காரு. அவரோட வெற்றி வாய்ப்பு இந்த இடத்துல இப்போ 65% இருக்கு. சொத்து பார்த்தீங்கன்னா 68,33,000 68,33,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் கடன் வந்து 30 லட்சம் சொல்லியிருக்காரு. வருமானம் 1,94,00,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 1 சொல்லியிருக்காரு. அரசியல் அனுபவம் 30 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் கமலக்கண்ணன் மீண்டும் போட்டிடுறாரு. அவருக்கு வயது 68 ஆகுது. பிஏ படிச்சிருக்காரு. விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 35% இந்த தடவை இருக்கு. சொத்து வந்து 5,70,000 இருக்கு. கடன் 63,41,000 இருக்கு. வருமானம் 6,87,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 40 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் தமிழக நாம் தமிழர் கட்சி சார்பில் எஸ் வினோத் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவருக்கு 41 வயது ஆகுது. அவர் பிஇ படிச்சிருக்காரு. ஒரு விவசாயமா பண்ணிட்டு இருக்காரு. 10 வருஷம் வாய்ப்பு இருக்கு, வெற்றி வாய்ப்பு. அவருக்கு சொத்து 3,75,000 இருக்கு. கடன் எதுவும் இல்லை, வருமானம் எதுவும் இல்லை, கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை, அரசியல் அனுபவம் 7 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் ராஜா முகமது அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவருக்கு 47 வயது ஆகுது. அவர் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. சுய தொழில் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 20% இருக்கு. சொத்து 58,54,000 இருக்கு. கடன் 2,65,000 இருக்கு. வருமானம் 6,70,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 4 இருக்கு. அரசியல் அனுபவம் 25 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நிறைவேட்டியார் பட்டினம் சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 தேர்தல் பார்க்க போகிறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் எம்.ஏ. கீதா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 14,993 வாக்குகளும் 60.20% பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் விஎம்சி சிவகுமார் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 8,057 வாக்குகளும் 32.30% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் கேஆர் உதயகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரும் 373 வாக்குகளும் 1.5% பெற்றிருக்கிறாரு. அடுத்து 2021 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் டிஎம்கே மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. எம் நாக தியாகராஜன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 14,496 வாக்குகளும் 56.10% பெற்றிருக்காரு. அடுத்து பிஜேபி சார்பில் விஎம்சிஎஸ் மனோகரன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 8,984 வாக்குகளும் 34.80% பெற்றிருக்கிறாரு. அப்புறம் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் கீதா ஆனந்தன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 1,495 வாக்குகளும் 5.8% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 நிறைவேட்டியார் பட்டினம் சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் நிலவரம் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 4 வேட்பாளர்கள் பார்க்க போகிறோம். அடுத்து அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியோட
தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி நகர உட்கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சுற்றுலா மேம்பாடு அதாவது இங்க சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வரப்ப இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல குவியிறாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கணும். கடலோர மாவட்டம், கடலோர இடங்கிறங்காட்டி மீனவர் நலன் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டிலேருந்து மிகப்பெரிய அளவுல ஆட்கள் வர காரணத்தினாலயும், மற்ற மாநிலங்கள்லேருந்து வர காரணத்தினாலயும் போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஸோ இந்த இடமே ஸ்தம்பிச்சு போகுது. ஸோ அதனால வந்து மேம்பாலங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் கோரிக்கையா எடுத்திருக்காங்க. அந்த வகையில பிஜேபி சார்புல மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 56 வயது ஆகுது. அவர் டிஃபார்ம் படிச்சிருக்காரு. அவர் தொழில் முனைவோரா இருக்கிறாரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெற்றி வாய்ப்பு 75% இருக்கு. இந்த இடத்துல சொத்து மதிப்பு 10,07,00,000 சொல்லியிருக்காரு. கடன் 55,91,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 18,78,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவங்கள் 20% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற தியாகராஜன் அவர் தான் இருக்காரு. அவருக்கு 17 வயது 47 ஆகுது. பிஎஸ்சி படிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பிசினஸ் என்டர்பிரைனரா இருக்காரு. அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இந்த இடத்துல 50% இருக்கு. சொத்து மதிப்பு 67,24,000 சொல்லியிருக்காரு. கடன் 2,51,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 6,10,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 15 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மாலா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்களுக்கு வயது 45 ஆகுது. 9வது படிச்சிருக்காங்க. அவங்க என்ஜிஓவை தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு 10% இருக்கு. சொத்து மதிப்பு 3,21,000 இருக்கு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 4 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா கணேஷ் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவருக்கு 41 வயது ஆகுது. அவர் வந்து லா படிச்சிருக்காரு. வழக்கறிஞராக இருக்காரு. 25% வெற்றி வாய்ப்பு இருக்கு. சொத்து 50,91,000 இருக்கு. கடன் 19,35,000 இருக்கு. வருமானம் 7,25,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு. அரசியல் அனுபவம் 5 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாகே சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப 2 தேர்தல்கள் பார்க்க போகிறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டாக்டர் வி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் தனது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 10,797 வாக்குகளும் 46% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் வல்சராஜ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 8,658 வாக்குகளும் 36.90% பெற்றிருக்காங்க. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 1,653 வாக்குகளும் 7% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் பரமத் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 9,744 வாக்குகள் பெற்று 42% பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து ஹரிதாசர் பாஸ்டர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 9,444 வாக்குகளும் 40.70% பெற்றிருக்காங்க. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அப்துல் ரஹ்மான் மீண்டும் போட்டிட்டு இருக்காரு. அவருக்கு 3,532 வாக்குகளும் 15.20% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 மாகே சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியோட தேவைகள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த தொகுதியோட தேவைகள் பார்த்தீங்க அப்படின்னா சுகாதார உட்கட்டமைப்பு, அதாவது இந்த இடத்துல வந்து மருத்துவமனைகளும் இந்த இடத்துல வந்து மருத்துவமனைகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஆட்கள் நிரப்பப்படாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதே மாதிரி போக்குவரத்து மற்றும் சாலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதை மேம்படுத்தி தரணும். ஏன்னா இது கேரளாவில் இருக்க ஒரு அங்கமா இருக்க காரணத்தினால அங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் அங்க வந்து நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வராங்க. ஸோ அதனால மேம்பாலங்களும் சாலைகளும் இருந்தால் மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு இந்த இடத்துல வந்து மிக குறைவாக இருக்குது. ஸோ அதை பண்ணணும். கல்வி மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இந்த மக்களோட மிகப்பெரிய அளவில் கோரிக்கையாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் இந்த இடத்துல பிஜேபி சார்பில் தினேசன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவருக்கு வயது 53 ஆகுது. அவர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெற்றி வித்தியாசங்கள் 35% இருக்குது அப்படிங்கிறது 20% தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப இவருக்கு 2,09,00,000 வந்து ஆசட் இருக்கு, அதாவது சொத்து சொல்லியிருக்காரு. 13,23,000 கடன் சொல்லியிருக்காரு. இவரோட வருமானம் வந்து எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கம் எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இவருக்கு 30 வருடங்கள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ரமேஷ் பிரபந்த் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 64 வயது ஆகுது. அவர் வந்து தொழில் முனைவராக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா பிகாம் படிச்சிருக்காரு. அவரோட சொத்து பார்த்தீங்கன்னா 6,99,00,000 சொல்றாரு. கடன் 54,90,000 சொல்றாரு. இந்த இடத்துல வந்து அவரோட வருமானம் 16,04,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 20 வருடங்களுக்கு மேல் இருக்கு, அதாவது 40 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் பொறுத்த அளவுக்கு பிரிட்ஜேஷ் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. 42 வருடங்களாவது இவர் ஃபிஷர்மேனா இருக்கிறாரு. இவர் வந்து எஸ்எஸ்எல்சி 10th பாஸ் ஆயிருக்கிறாரு. இவரோட சொத்து மதிப்பு 5,15,000 இருக்கு. கடன் வந்து 2 லட்சம் இருக்கு. இவர் மேல கிரிமினல் வழக்கு 1 இருக்கு. இவர் வந்து 2 வருடங்களுக்கு மேல் வந்து இவர் வந்து
நம்மளுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் பார்க்கலாம். இண்டிபெண்ட் கேண்டிடேட்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அசோக் குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வயது 61 ஆகுது. அவர் பார்த்தீங்கன்னா, அட்வொகேட்டா இருக்காரு. அதாவது வழக்கறிஞரா இருக்கிறாரு. அவர் வந்து இந்த இடத்துல வந்து லா முடிச்சிருக்காரு. அவரோட சொத்து மதிப்பு 8,98,77,000 இருக்கு. அ கடன் பார்த்தீங்கன்னா 36,74,000 இருக்கு. அவரோட வருமானம் 12,28,000 கட்டிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 வருடங்களுக்கு மேல வந்து அரசியல் அனுபவம் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு போட்டோம். புதுச்சேரிக்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே உங்களுக்கு நம்மளோட சேனல்ல இருக்கு. நீங்க சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ணி பார்த்துட்டு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.